சிறையிலே இருந்த பிள்ளையானை ரகசியமாக சந்தித்திருக்கின்றார்கள். மகிந்த மற்றும் பெசில் மற்றும் நாமல் ராஜபக்ச ஆகியோர் சென்று உன்னை எண்ணி ஒரு வாரங்களுக்குள்ளே பிணை எடுப்போம் என்ற உத்தரவையும் வழங்கியிருப்பதாக சட்டம் அதிபர் இப்போது நீதிமன்றத்திற்கு இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். மேலும் கடும் பலத்த பாதுகாப்புக்கு மத்தியிலே சுரேஷ் சாலே சிறைச்சாலையிலிருந்து நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டிருக்கின்றார். சுரேஷ் சாலையினுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் என்ற அடிப்படையிலான கருத்துக்கள் நிலவியதனால் கடும் பாதுகாப்பு அவருக்கு வழங்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதோடு இந்த விமல் வீரவம்ச நேற்று முன்தினம் செய்த மிக பெரும் மோசமான செயல்கள் காரணமாக மிக விரைவிலே அவரும் அவரோடு சேர்ந்த 35 பேரும் கைது செய்யப்படலாம். இதற்கான வேலைகளை இப்போது போலீஸ் திணைக்களம் மேற்கொண்டு வருகின்றது என்ற தகவல்களும் தீவிரமாக பரவ ஆரம்பித்திருக்கின்றது. நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் சீமானை சுடுவேன், இங்கே வந்தால் உன்னை சுட்டு தள்ளுவேனடா என்ற அடிப்படையிலான கருத்துக்களை இப்போது பாராளுமன்றத்துக்குள்ளே தெரிவித்திருக்கின்றார். அதற்கு இப்போது இந்த அரசாங்கம் பதிலளித்திருக்கின்றது. அர்ஜுனா ஒரு கோமாளி என்ற அடிப்படையிலே இந்த விடயங்கள் பற்றித்தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேச போகின்றோம். அன்புறவுகளில் எல்லோருக்குமே வணக்கம். இன்றைய தினம் பாராளுமன்றத்துக்குள்ளே கொஞ்சம் அமளி துமளி ஏற்பட்டது என்றே சொல்லலாம். குறிப்பாக பாராளுமன்றத்துக்குள்ளே இருந்து சாமரசம்பத் தசாநாயக்க கழுத்தை பிடித்து வெளியே தள்ளாத குறையாக அவரை வெளியே தள்ளி இருக்கின்றார்கள் சபாநாயகருடைய உத்தரவிலே. ஏன் எதற்காக என்று பார்க்கின்ற போது சாமரசம்பத் தசாநாயக்க என்றால் அவர் யார் என்று எல்லோருக்குமே தெரியும். மதுரை மாவட்டம் சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர். இவர் அந்த காலப்பகுதிகளில் செய்த ஊழல் மோசடிகள் காரணமாக கைது செய்யப்பட்டு சிறையெல்லாம் வைக்கப்பட்டிருந்தார். எதிர்க்கட்சிகளிலே ராஜபக்சக்களுக்காக அதிகமாக கூவுகின்ற நபர் என்பதிலே தமிழ் அரசியல்வாதியோடு சேர்த்து இவரும் ஒருவராக இருக்கின்றார். எனவே இந்த சாமரசம்பத் தசாநாயக்க இன்றைய தினம் நீதிமன்றத்திலே இருக்கின்ற நிலுவையிலே இருக்கின்ற வழக்கு சார்ந்து வெளிப்படையாக பேச ஆரம்பித்திருந்தார். இதற்கு சபாநாயகர் தடுத்து நிறுத்தி நீதிமன்றத்திலே வழக்கு விசாரணை இருக்கின்ற போது அது சார்ந்து இங்கே பேச வேண்டாம் என்ற அடிப்படையிலே குறிப்பிட்டிருக்கின்றார். இருந்தாலும் மீண்டும் பேசிய போது சபாநாயகருடைய உத்தரவுக்கிணங்க அவர் இன்றைய தினம் பாராளுமன்றத்திலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கின்றார். சாமரசம்பத் தசாநாயக்க மிக பெரும் கொந்தளிப்புகளோடு மிக பெரும் ஆரவாரத்தோடு சாமரசம்பத் தசாநாயக்க சபையை விட்டு வெளியேறி சென்றிருக்கின்றார் என்பதும் மிக முக்கியமான விடயம். மேலும் சுரேஷ் சாலே இன்றைய தினம் சுரேஷ் சாலே நீதிமன்றத்திற்கு பெரும் பாதுகாப்போடு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றார் கோட்டை நீதவான் நீதிமன்றத்திற்கு. இந்த சுரேஷ் சாலே இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்கல் தொடர்பான விசாரணைகளிலே இன்றும் பயங்கரவாத தடை சட்டத்திலே கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகின்றார். கிட்டத்தட்ட 2 மாதங்கள் கடந்து விட்டது. சுரேஷ் சாலே இன்னும் வெளியே வர முடியாத நிலை இருக்கின்றது. இருந்தாலும் சுரேஷ் சாலேவை இப்போது எதிர்வருகின்ற 7ஆம் மாதம் 1ஆம் திகதி வரையிலே அவரை மீண்டும் சிறையடைக்கும்படியும் அவருடைய வழக்கை அந்த 1ஆம் திகதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளலாம் என்ற அடிப்படையிலே நீதிமன்றமும் உத்தரவு வழங்கியிருக்கின்றது. இந்த நேரத்திலே தான் சட்டமாதிபர் திணைக்களம் சார்ந்து குறிப்பாக மேலதிக சட்டமாதிபராக இருக்கின்ற திலீபா பீரிஸ் ஒரு விடயத்தை கோட்டை நீதவான் நீதிமன்றத்திலே முன்வைத்திருக்கின்றார். அது ஒரு மிக பெரும் விடயம். குறிப்பாக உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்கல் தொடர்பாகவும் சுரேஷ் சாலே தொடர்பாகவும் ராஜபக்சக்கள் தொடர்பாகவும் இவர்களை ஒன்றிணைக்கின்ற ஒரு எல்லோரையுமே ஒரே இடத்திலே குவிக்கின்ற ஒரு கருத்தாகவே இருக்கின்றது. குறிப்பாக நீதிமன்றத்திற்கு சட்டமாதிபர் திணைக்களம் இந்த விடயத்தை, அதாவது திலீபா பீரிஸ் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். அவர் குறிப்பிடுகின்ற போது வெளிநாட்டிலே தலைமறைவாக இருக்கின்ற அல்லது புலம்பெயர்ந்து தஞ்சம் புகுந்து இருக்கின்ற அசாத் மௌலானா, இந்த அசாத் மௌலானா யார் என்று பார்க்கின்ற போது பிள்ளையானுடைய தனிப்பட்ட செயலாளராகவும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி பிள்ளையானுடைய தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியினுடைய மிக முக்கியமான உறுப்பினராகவும் பலகாலமாக செயற்பட்டவர் தான் இந்த அசாத் மௌலானா. இந்த அசாத் மௌலானா தான் சேனல் 4 தொலைக்காட்சியிலே இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலுக்கும் பிள்ளையானுக்கும் சுரேஷ் சாலேவுக்கும் பின்புலத்திலே திரிபோலி இராணுவத்திற்கும் அதன் பின்புலத்திலே ராஜபக்சக்களுக்கும் தொடர்பு இருக்கின்றது என்பதை குறிப்பிட்டிருந்தவர் இந்த அசாத் மௌலானா தான். எனவே உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் தீவிரமாக நடத்தப்பட்டு வருகின்ற போதுதான் அசாத் மௌலானாவுடைய வாக்கு மூலம் தேவை என்பதற்காக கடும் நடவடிக்கைகளை இந்த அரசாங்கம் எடுத்து வந்தது. இதற்கிணங்க அசாத் மௌலானாவிடம் விசாரணைகளை மேற்கொள்வதற்கு 5 பேர் கொண்ட குழு பிரான்சுக்கு பயணம் மேற்கொண்டிருந்தார் கடந்த மாதம். அந்த முடிவுகள் இப்போது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக பிரான்சிலே இருக்கக்கூடிய இலங்கை தூதரகத்திலே அந்த அசாத் மௌலானாவை கூட்டி வந்து வாக்குமூலம் பெற்றிருக்கின்றார்களாம். அவர் முழு உண்மையையும் சொல்லி இருக்கின்றாராம். அதிலே மிக முக்கியமான ஒரு உண்மையை இன்றைய தினம் கோட்டை நீதவான் நீதிமன்றத்திலே திலீபா பீரிஸ் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். சட்டமாதிபர் திணைக்களம் சார்ந்து மேலதிக சட்டமாதிபராக இருக்கின்ற திலீபா பீரிஸ் குறிப்பிட்டிருக்கின்றார். அவர் குறிப்பிட்டது என்னவென்று பார்க்கின்ற போது பிள்ளையான் சிறையிலே இருந்தார். பிள்ளையான் இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலுக்கு முன்னர் சிறையிலே இருந்தார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் இடம்பெறும் போதும் சிறையிலே தான் இருந்தார். இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்கல் இடம்பெற்ற ஒரு சில நாட்களிலாம் பிள்ளையானை சந்திப்பதற்காக மஹிந்த ராஜபக்ச, பெசில் ராஜபக்ச, நாமல் ராஜபக்ச எல்லோருமே சிறைக்கு சென்றிருக்கின்றார்களாம்.
சிறைக்கு சென்று உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் பற்றி உரையாடியது மாத்திரமல்லாமல் மிக விரைவிலே கோட்டாபய ராஜபக்சவுடைய ஆட்சி வரும், கோட்டாபய ராஜபக்ச ஆட்சி அமைப்பார், அவர் ஆட்சி அமைத்து ஓரிரு வாரங்களுக்குள்ளே உன்னை நாங்கள் பிணையிலே வெளியே கொண்டு வருவோம் என்ற வாக்குறுதியை கொடுத்திருக்கின்றார்களாம். இந்த விடயத்தை சொன்னது இந்த அசாத் மௌலானா, பிரான்சிலே இருக்கின்ற புலம்பெயர்ந்திருக்கின்ற அசாத் மௌலானா தான் இந்த விடயத்தை வாக்குமூலமாக வழங்கியிருக்கின்றார். அந்த வாக்குமூலத்தை திலீப பீரிஸ் அவர்கள் இன்றைய தினம் நீதிமன்றத்திலே தெரிவித்திருக்கின்றார். எனவே ஒரு மிக முக்கியமான விடயம், பிள்ளையானை எதற்காக சென்று சந்திக்க வேண்டும்? அதுவும் மஹிந்த ராஜபக்ச சென்று சந்திக்கின்றார், பெசில் ராஜபக்ச சென்று சந்திக்கின்றார், நாமல் ராஜபக்ச சென்று சந்திக்கின்றார். அதோடு பிள்ளையானை சந்திப்பதற்கு இதற்கு முன்னரும் பலர் சென்றார்களாம். ஒரு பேராசிரியர், 2 பெண் இராணுவ அதிகாரிகள் சென்றிருக்கின்றார்கள். அதிலே ஒரு பெண் இராணுவ அதிகாரி மேஜர் நிலைக்கு பின்னர் உயர்த்தப்பட்டார் என்றெல்லாம் தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றது. எனவே இது ஏன் இடம்பெற்றது? இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்களுக்கும் இவர்களுக்கும் என்ன சம்பந்தம்? உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் வெற்றிக்கு பின்னர் ஏன் இந்த பிள்ளையானை சந்தித்து உன்னை ஓரிரு வாரங்களில் வெளியே எடுத்து விடுவோம் கோட்டாவின் ஆட்சி வந்தவுடன் என்று சொல்லியிருக்கின்றார்கள் இந்த ராஜபக்சக்கள் தரப்பு. அப்படியே நடைபெற்றது. பிள்ளையானும் இந்த கோட்டாபய ராஜபக்சவுடைய ஆட்சி வந்தவுடன் அப்படியே தன்னாலே வெளியே வந்து விட்டார் என்பது மிக மிக முக்கியமான விடயம். அதற்கு முன்னர் வெளிவராத பிள்ளையான் கோட்டாபய ராஜபக்ச ஆட்சி வந்தவுடன் வெளியே வந்து விட்டார். எனவே இது ஒரு மிக முக்கியமான வாக்குமூலமாக வழங்கப்பட்டிருக்கின்றது. அதுவும் அசாத் மௌலானா நேரடி சாட்சியமாக இதை சொல்லியிருக்கின்றாராம். அசாத் மௌலானா ஒன்றும் ஊகத்திலே கதைக்க முடியாது, மாறாக பிள்ளையானுடைய தனிப்பட்ட செயலாளராக மிக நெருங்கிய பிள்ளையானுடைய வலது கையாக செயற்பட்டவர் தான் அசாத் மௌலானா. அவர் அத்தனை விடயங்களையும் இப்போது சொல்லிவிட்டார். அதிலே பிள்ளையானோடு சேர்ந்து பல குழுக்களும் இப்போது சிக்க போகின்றார்கள். அதிலே ராஜபக்சக்களும் இப்போது அம்பலத்திற்கு வந்து விட்டார்கள் என்பது, அதாவது இதுவரையிலே ராஜபக்சக்களுக்கும் பிள்ளையானுக்கும் நேரடி தொடர்பு இருந்ததா என்ற கேள்வி இருக்கின்ற போது இப்போது அது ஆம் என்ற ஒரு பதில் வந்திருக்கின்றது. குறிப்பாக இன்றைய தினம் நீதிமன்றத்திலே இந்த சட்டமாதிபர் திணைக்களம் சார்ந்து முன்மொழியப்பட்ட விடயம் சார்ந்து இந்த விடயம் வெளிவந்திருக்கின்றது. இந்த பிள்ளையானை ராஜபக்சக்கள் சிறைக்குள்ளே சென்று சந்தித்திருக்கின்றார்கள். அதுவும் பிள்ளையான் இந்த குண்டு தாக்குதலின் பின்னர் கோட்டா ஆட்சி அமைத்த பின்னர் உன்னை பிணையிலே எடுப்போம் என்ற அடிப்படையிலான கருத்துக்களையும் தெரிவித்திருக்கின்றார்கள். இது கொஞ்சம் பேசு பொருளாக இப்போது மாற ஆரம்பித்திருக்கின்றது. அதோடு உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலுடைய மிக முக்கியமான சாட்சியமாகவும் அசாத் மௌலானா இப்போது கருதப்படுகின்றார். மேலும் ஒரு செய்தி என்று பார்க்கின்ற போது விமல் வீரவம்ச கடந்த மே 18 விமல் வீரவம்ச கொழும்பிலே இருக்கக்கூடிய இந்த இராணுவ வீரர்களுக்கு யுத்தத்திலே உயிரிழந்த இராணுவ வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்துகின்ற நிகழ்வுகளுக்கு ஏற்பாடுகள் இடம்பெறுகின்ற போது அங்கே இடம்பெற்ற ஒத்திகை நிகழ்வுகளுக்குள்ளே திடீரென புகுந்திருந்தார். அங்கிருந்த போலீஸ் அதிகாரிகள் அவரை தடுத்த போது போலீஸ் அதிகாரிகளை தாக்கிவிட்டு தள்ளிவிட்டு தப்பி ஓட முயற்சித்தார். போலீஸ் அதிகாரியிடம் பிடிபடாமல் தப்பியோட முயற்சித்த போது தடுக்கி விழுந்து முகம் கூப்புற விழுந்து மண்ணை கவ்விய சம்பவம் எல்லாம் இடம்பெற்றிருந்தது. அதன் பின்னரே அவர் எழும்பக்கூட முடியாமல் வலுக்கட்டாயமாக அவரோடு வந்தவர்கள் அவரை பிடித்து தூக்கி கொண்டு சென்ற சம்பவங்கள்லாம் இடம்பெற்றிருந்தது. இது சார்ந்து இப்போது இந்த விமல் வீரவம்ச மனித உரிமைகள் ஆணைக்குழுவை நாடியிருக்கின்றாராம். ஏன் எங்களை அஞ்சலி நிகழ்வுக்கு விடவில்லை, நினைவேந்தலுக்கு விடவில்லை, நாங்கள் அஞ்சலி செலுத்திவிட்டு வருவதற்கு இவர்கள் தடை விதித்தார்கள் என்ற அடிப்படையிலே விமல் வீரவம்ச மனித உரிமைகள் ஆணைக்குழுவை நாடி இப்போது முறைப்பாடு செய்திருக்கின்றார் இந்த அரசாங்கத்திற்கு எதிராக. ஆனால் போலீஸ் திணைக்களம் ஒரு விடயத்தை தெரிவித்திருக்கின்றார்கள். அந்த நிகழ்வு இடம்பெறுவதற்கு பாதுகாப்பு ஒத்திகைகள் இடம்பெற்றுக் கொண்டிருந்தது. பாதுகாப்பு அத்தனையும் பலப்படுத்தப்பட்டு கொண்டிருந்த போது யாரும் உள்நுழைய அனுமதி வழங்கப்படவில்லை. ஆனால் அத்துமீறி நுழைந்திருந்தார் இந்த விமல் வீரவம்ச. அது மாத்திரமல்லாமல் போலீஸ் அதிகாரிகளை தள்ளி விட்டிருக்கின்றார். இவர் மீது சட்ட நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்லியிருந்தார்கள். இப்போது அந்த சட்ட நடவடிக்கை சார்ந்து நீதிமன்றத்தை நாடி இருக்கின்றார்களாம். மிக விரைவிலே விமல் வீரவம்ச கைது செய்யப்படலாம் என்ற செய்திகள் வெளியாக ஆரம்பித்திருக்கின்றது. விமல் வீரவம்சவும் அவரோடு சென்ற சில அந்த குழுவை சார்ந்தவர்களும் கைது செய்யப்படலாம், மிக விரைவில் இந்த கைது இடம்பெறலாம் என்பதும் இப்போது செய்தியாக வெளிவர ஆரம்பித்திருக்கின்றது. மேலும் ஒரு மிக முக்கியமான செய்தி என்று பார்க்கின்ற போது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன், அதாவது சர்ச்சைகளுக்கு பெயர் போனவர் என்று சொல்லலாம், நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் மீண்டும் ஒரு முறை பாராளுமன்றத்துக்குள்ளே ஒன்று சுடுவேனடா என்று சத்தம் போட்டிருக்கிறார். குறிப்பாக அதுவும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவராக இருக்கின்ற சீமான் அவர்களை சுடுவேன் என்ற அடிப்படையிலான கருத்துக்களை தெரிவித்தது மாத்திரமல்லாமல் முதல் நான் யாழ்ப்பாணத்தையும் மட்டக்களப்பையும் தான் இந்தியாவுக்கு கொடுங்கள், அதுவும் தமிழ்நாட்டுக்கு கொடுங்கள் என்று சொல்லியிருந்தேன். இப்போது நீங்கள் ஒட்டுமொத்த இலங்கையையும் அங்கே கொடுத்து விடுங்கள் என்ற அடிப்படையிலான கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார். இது சார்ந்து தென்னிலங்கை சமூக வலைத்தளங்களை எடுத்துக்கொண்டால் அங்கே தீப்பற்றி எரிகின்றது என்பதுதான் மிக முக்கியமான விடயம். அதாவது அங்கே விஜய் ஆட்சிக்கு வந்து விட்டார், அவர்கள் இங்கே தமிழர்களை காப்பாற்றப் போகின்றார்கள், தமிழீழத்தை அமைக்கப் போகின்றார்கள். எனவே இப்படி நடக்க விடக்கூடாது என்றால், எங்களுக்கு அதாவது இலங்கையை கைப்பற்ற விடக்கூடாது என்றால் நாங்கள் மீண்டும் ராஜபக்சக்கள் ஆட்சியை கொண்டு வந்தே ஆக வேண்டும் என்பதுதான் இப்போது அங்கிருக்கின்ற ஒரு கருத்தாக இருக்கின்றது.
தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய இனவாத கருத்தை பரப்பக்கூடிய தேரர்கள் எல்லாம், இந்த சீலரத்தின தேரர், இவர்கள் எல்லாம் இந்த கருத்தை இப்போது தீவிரமாக பரப்ப ஆரம்பித்திருக்கின்றார்கள். இதற்குத்தான் நாங்கள் சொன்னோம் ராஜபக்சக்கள் ஆட்சி வேண்டும், எனவே இந்த அரசாங்கம் சரிவராது, ராஜபக்சக்கள் ஆட்சி வந்தால்தான் நாங்கள் எங்களை காப்பாற்றிக் கொள்ளலாம். இதற்கெல்லாம் மூல காரணம் அர்ஜுனாவினுடைய அந்த விதண்டாவாத கருத்து தான் என்பது மிக முக்கியமான விடயம். அதற்கு இப்போது இந்த அரசாங்கம் பதிலளித்திருக்கின்றது. குறிப்பாக அமைச்சர் விஜித ஹேரத் பதிலளித்திருக்கின்றார். அவர் ஒரு கோமாளி, அவருடைய சொல்லை யாருமே கேட்பதில்லை, தமிழர்களோ சிங்களவர்களோ அவருடைய பேச்சை அந்த அளவுக்கு எடுப்பதில்லை, அவர் ஒரு கோமாளித்தனமான கருத்துக்களை தெரிவிப்பவர் தான் அர்ஜுனா ராமநாதன், அவருடைய கருத்தொன்றும் இந்த அரசாங்கத்தை தாக்காது என்ற அடிப்படையில் இப்போது விஜித ஹேரத்தும் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றார். எனவே இந்த கருத்துக்கள் யாரோ ஒருவரை அல்லது யாரோ ஒருவருக்காக இவர் சொல்கின்றாரோ என்ற ஒரு எண்ணமும் எழ ஆரம்பிக்கின்றது. காரணம், இவர் சொல்கின்ற கருத்துக்கள் எல்லாம் ராஜபக்சக்களை மகுடம் சூட வைப்பதற்கான கருத்துக்களாகவே அதிகமாக இருக்கின்றது என்பதும் மிக மிக முக்கியமாக இருக்கின்றது. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம். இவருடைய நடவடிக்கைகள் தொடர்ச்சியாகவே இப்படி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கும் என்பது. இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெளிவுபடுத்த நானும் தயாராக இருக்கிறேன். இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன். வணக்கம்.